அவன் நிரந்தரமா இங்கே இருந்துட்டா எப்படி இருக்கும்? தப்பா இருக்கும். ஏன்டா அப்படி சொல்ற? பின்ன என்னம்மா, உனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்கன்னா பரவாயில்ல, மாதவிய 3வது பொண்ணா நினைச்சு இங்க வச்சிருக்கலாம். நீ பெத்து வச்சிருக்கிறது 2 பிள்ளைங்கம்மா. ஏமா, ஆம்பளை பசங்க இருக்க வீட்ல ஒரு பொண்ணு வந்து தங்குறது நல்லாவா இருக்கும்? டேய், அவ இங்கே இருக்கணும்னு நான் சொன்னதுக்கு அர்த்தம் வேறடா. எப்ப பார்த்தாலும் ஊர்வலம் போராட்டம் அலையிற உனக்கு எங்கடா புரிய போகுது? நல்லா சொன்ன மீனாட்சி. ஜீவா, மாதவிய பத்தி நீ என்ன நினைக்கிற? ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன். டேய், எதுக்குடா அப்படி சிரிக்கிற? இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தா உததான் வாங்குவேன். ஏமா டென்ஷன் ஆகுற? ஏ ஜீவா, நான் கேட்டதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லுடா. என்ன? மாதவிய பத்தி உன் அபிப்பிராயம் என்ன? ஏன் கேக்குற? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தாண்டா கேக்குறேன். பொண்ணுங்க தைரியமாவும் நம்பிக்கையோட இருக்கணும்னு நினைக்கிறவனா. மாதவி கிட்ட அந்த 2மே இருக்கு. அவங்க என்ன காப்பாத்தினதுக்காக நான் சொல்லல. போலீஸ் என்ன துரத்திட்டு வந்தப்போ எனக்கு பயந்தோ இல்ல போலீஸ்க்கு பயந்தோ அவங்க என்ன காட்டி கொடுத்துருக்கலாம். ஆனா தைரியமா பேசி அவங்களை டைவர்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. எந்த பொண்ணுக்குமே இந்த துணிச்சல் வராதுமா. நிறைய பெண்களுக்கு தொழிற்சங்கம் போராட்டம் இதெல்லாம் பிடிக்காது, புரியாது. எதுக்கு இதெல்லாம் வேண்டாத வேலைன்னு விட்டுருவாங்க. டேய், சந்தடி சாக்குல என்ன குத்தி காட்டுறியா? மா, நான் பொதுவா தான் சொன்னேன். ஆனா மாதவிக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா, அதனாலதான் அவங்க எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. உனக்கு சப்போர்ட் பண்றான் தானே நீ அவளை நல்ல விதமா பேசுற? அது மட்டும் வச்சு நான் பேசலமா. ஒரு பொண்ணு படிச்சவளாவும் புத்திசாலித்தனமாவும் இருந்தா போதாது. சுயநலம் இல்லாம பொதுநலத்தோட யோசிக்கிறவளா இருக்கணும். மா, சுத்தி இருக்கிறவங்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவியை செய்யணும். எல்லா விஷயத்திலையும் பொறுமையா நிதானமா இருக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா உன்ன மாதிரி இருக்கணுங்கிற. நான் அப்படி சொல்ல வரலமா. ஒரு பொண்ணு கிட்ட நான் எதிர்பார்க்கிற எல்லா நல்ல விஷயமும் மாதவி கிட்ட இருக்குன்னு சொல்றேன். டேய், ஏன்டா சுத்தி வலிக்கிற? ஒரே வார்த்தையில மாதவி உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடு. நான் இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு இதான் அர்த்தம்னா அப்படியே வச்சுக்கோமா. என்னங்க, கம்பெனி யூனியன் இன்கிரிமெண்ட்னு இவ்ளோ நாளா என் புள்ளையோட வாழ்க்கை இப்படியே முடிச்சு போயிடுவோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேங்க. மத்த பிள்ளைங்க மாதிரி அவனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டி புள்ள குழந்தைங்களோட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். என் ஆசை இப்ப நிறைவேற போதுங்க. எதை வச்சு இவ்வளவு நம்பிக்கையா சொல்ற மீனாட்சி? என்னங்க இது? ஜீவா பேசிட்டு போனதை நீங்களும் தானே கேட்டுட்டு இருந்தீங்க. மாதவி நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டோம். ஜீவா என்ன சொல்ல போறானோன்னு நான் தயங்கிட்டே இருந்தேன். ஆனா இப்ப அவனே மாதவிய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டானே, இதுக்கு மேல என்னங்க வேணும்? இது பாருங்க, மாதவி வீட்டுல கூப்பிட்டு பேசி இந்த கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். நீ சொல்றதெல்லாம் சரிதான் மீனாட்சி. கல்யாண பேச்சை எடுக்கிறதுக்கு முன்னால 2 பேர் விருப்பத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இறங்கதான் நல்லது. நம்ம நினைப்போம் அவங்க நினைப்போம் வேற வேறையா இருந்துச்சுன்னா கடைசியில எல்லாருக்கும் சங்கடம் ஆயிடும். அம்மா, அப்பா சொல்றது 100% கரெக்ட். அப்பா சொன்னதே தான் நானும் சொல்றேன். மாதவி வீட்டுல பேசுறதுக்கு முன்னால அண்ணன் கிட்ட நீ கன்ஃபார்ம் பண்றது முக்கியம்னு நான் நினைக்கிறேன். மாதவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. அவங்க எனக்கு அண்ணியா வந்தா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவோமா. ஜீவா பக்கத்துல இருக்கணுங்கிறதுக்காகவே நான் அடிக்கடி அவர் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சேன். அவரும் ஹாஸ்டலுக்கு என்ன வந்து பார்த்துட்டு போவாரு. அவங்க வீட்லயும் என்ன குடும்பத்துல ஒருத்தியா ஏத்துக்கிட்டாங்க. நான் அங்க போயிட்டாலே எல்லாரும் எங்களை தனியா விட்டுட்டு போயிடுவாங்க. நானும் ஜீவாவும் நேரம் போறதே தெரியாம மணிக்கணக்குல பேசிக்கிட்டே இருப்போம். அரசியல், வரலாறு, எக்கனாமிக்ஸ், இலக்கியம்னு நாங்க பேசாத விஷயங்களே இல்ல. நான் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்டா இருந்தாலும் இலக்கியத்தை பத்தி என்னை விட ஜீவாவுக்கு தான் நிறைய தெரியும். ஐடிஐல படிச்சவனுக்கு லிட்ரேச்சர்ல எப்படி தெரியும்னு நான் கேட்பேன். படிக்கிறதுங்கிறது
டிகிரி வாங்குறதுக்காக இல்ல, நாலேஜ்க்காக தானே அவன் தான் எனக்கு புரிய வச்சான். எங்க 2 பேருக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரியமும் மரியாதையும் இருந்துச்சு. ஆனா காதல் பத்தியோ கல்யாணத்தை பத்தியோ நாங்க ஒரு வார்த்தை கூட பேசிக்கிட்டது இல்ல. அந்த பேச்ச எங்க அம்மா தான் ஆரம்பிச்சாங்க. அம்மா, மாதவி, எப்படி இருக்கேம்மா? நல்லா இருக்கேம்மா. 2-3 நாளாவே உன் ஞாபகமாவே இருந்துச்சுமா. ஊருக்கு வந்து உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீ ஏன் வந்துட்ட? அது சரி, எப்போ இந்த தேதியில வரல லெட்டர் போடுவ இல்ல போனாவது பண்ணுவ. இந்த தடவை திடீர்னு கிளம்பி வந்திருக்கியேம்மா. ஊர்ல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். உன் உடம்பு எப்படிமா இருக்கு? மாத்திரை எல்லாம் மறக்காம சாப்பிடுறியா? மறக்காம சாப்பிட்டுட்டு தாமா இருக்கேன். அம்மா எப்படி படிக்கிறா? நல்லா தான் படிச்சிட்டு இருக்கா. எங்களை விசாரிக்கிறது இருக்கட்டும், நீ எப்படி இருக்க? உன் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குமா. இன்னும் 1 வருஷத்துல முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் வேலைக்கு போக போறியா இல்ல கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கியா? ஏமா அப்படி கேக்குற? கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்கவே இல்ல. இந்த வயசுல கல்யாண ஆசை வர்றது சகஜம்தாம்மா. அதுல தப்பு ஒண்ணும் இல்ல. அம்மா, எம்ஃபில் முடிச்சிட்டு ஒரு நல்ல காலேஜ்ல வேலைக்கு சேரணும். நீ ஏன் திரும்ப திரும்ப கல்யாணத்தை பத்தியே பேசிட்டு இருக்க? இத பாருமா, அம்மா கிட்ட எதையும் மறைக்காத. எதுவா இருந்தாலும் மனசு விட்டு பேசிடு. அதேதாம்மா நானும் சொல்றேன். மனசுல எதையோ வச்சுக்கிட்டு நீ கேக்குற. என்ன கேக்குறதா இருந்தாலும் நேரடியாவே கேட்கலாமே. ஜீவாங்கிறது யாருமா? ஜீவாவை பத்தி உனக்கு எப்படிமா தெரியும்? நான் தான் சொன்னேன் மாதவி. என்ன மீனா இது? இவ்ளோ அவசரமா அவரை பத்தி ஏன் அம்மா கிட்ட சொன்ன? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சாரி மாதவி. நீ ஜீவாவோட ஃப்ரெண்ட்லியா பழகுன பரவாயில்ல. ஆனா நீ இப்ப அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்ட. இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு பயமா இருக்கு. அம்மா கிட்ட இதை பத்தி பேசுறது எனக்கு நல்லதுன்னு தோணுச்சு. பின்னால பிரச்சனை வரப்ப கூடவே இருந்து நீ சொல்லலையேன்னு அம்மா என்ன கோச்சுக்க கூடாதுல்ல. அதான் சொன்னேன் மாதவி. மீனா சொல்றது உண்மையாமா? அந்த தம்பியை நீ விரும்புறியா? ஆமாமா, ஜீவா ரொம்ப நல்லவர்மா. மீனா அந்த தம்பியை பத்தி என்கிட்ட சொன்னாமா. நீ புத்திசாலித்தனமான பொண்ணு, உன்னோட முடிவு எப்பவும் தப்பா போகாதுன்னு எனக்கு தெரியும். இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். எவ்வளவு தெளிவான பொண்ணா இருந்தாலும் இதுல தடுமாறிடுவாங்க. நீயும் அப்படி தடுமாறிட கூடாதுன்னு தாமா நான் பயப்படுறேன். ஏமா, அந்த தம்பி எப்பவும் யூனியன் போராட்டம்னு அலைஞ்சிட்டு இருப்பாராமே. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ முடியும்னு நினைக்கிறியா? மனப்பூர்வமா நம்புறேம்மா. அவர்கிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த போராட்ட குணம்தாம்மா. சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நாம ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிற மனசு எத்தனை பேருக்கு வரும்? ஜீவா கிட்ட அந்த நல்ல மனசு இருக்குமா. அது சரிம்மா, அந்த தம்பியும் உன்னை விரும்புறாரா? எனக்கு தெரியலம்மா. நாங்க இத பத்தி வெளிப்படையா பேசிக்கிட்டது இல்ல. அவங்க குடும்பத்துல இதை ஏத்துப்பாங்களா? அதுவும் எனக்கு தெரியாதம்மா. ஆனா அந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே என் மேல அன்பா இருக்காங்க. எல்லாருக்குமே என்ன ரொம்ப பிடிக்கும். அதை மட்டும் வச்சு நாம எந்த முடிவுக்கும் வர முடியாதுமா. நமக்கு உறவுன்னு சொல்லிக்க யாரும் இல்ல. பெருசா சொத்து பத்தும் கிடையாது. நம்ம குடும்பத்தோட சம்பந்தம் பண்ண அவங்க சம்மதிப்பாங்களா? நான் தான் சொன்னேனேம்மா, இந்த அளவுக்குலாம் நான் இதை பத்தி யோசிச்சதே இல்ல. சூழ்நிலை வரப்போ சொல்லிக்கலான்னு தான் இருந்தேன். மீனா தான் அவசரப்பட்டு உன்னை இங்க வர வச்சுட்டா. அதுவும் ஒரு வகையில நல்லதுதாம்மா. உனக்கு வயசாகிட்டே போகுது. உடனே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு தான் ஆசைப்பட்டேன். இன்னைக்கு அந்த வீட்டு பெரியவங்கள பார்த்து சம்பந்தம் பேசிட்டு வந்துடுறேன். இவ்ளோ அவசரமா அவங்க கிட்ட போய் பேசணுமா? கொஞ்ச நாள் பழக்கத்திலே சம்பந்தம் பேச வந்துட்டாங்களேன்னு தப்பா எடுத்துக்க போறாங்க. இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்னமா இருக்கு? அந்த தம்பிய உனக்கு பிடிச்சிருக்கு, அவருக்கும் ஒன்ன பிடிச்சிருக்கு. கல்யாணத்தை பத்தி அவங்க என்னதான் நினைக்கிறாங்கன்னு கேட்டு பாத்துடலாமே. அவசரப்படாதன்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குமா. கல்யாணத்துக்கு முன்னால நான் வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். அம்மா படிச்சு முடிச்சதும் அவளுக்கு கல்யாணம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என் கல்யாணத்தை பத்தியே என்னால யோசிக்க முடியும். அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய காலம் இருக்கு மாதவி. அது வரைக்கும் நீ இப்படி இருக்க முடியுமாமா? முதல்ல அவங்க முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்குவோம், மத்ததெல்லாம் அப்புறமா யோசிக்கலாம். அந்த தம்பியோட அட்ரஸ் கொடு. நீங்க எப்படிமா தனியா போவீங்க? நானும் உங்க கூட வரேன். வேண்டாமா, என்ன ஒரு ஆட்டோல ஏத்தி விட்டு நானே போய் கேட்டுட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா, வாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத மாதவி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வரேன்.
என்னங்க? யார் நீங்க? நான் மாதவியோட அம்மா. ஓ, வாங்க உட்காருங்க. என்னங்க ஆ? என்னங்க? என்னம்மா? மாதவியோட அம்மா. வணக்கங்க. உட்காருங்க. என்ன பாத்துட்டு இருக்க? போய் காஃபி கொண்டா போ. இந்த இருங்க வரேன். ஆ, விருந்தாளி வந்துட்டாலே இப்படிதான், அவளுக்கு தலகால் புரியாது. எடுத்துக்குங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆமா, மாதவி உங்க கூட வரலையா? இல்லம்மா, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். உங்ககிட்ட முன்னாடியே சொல்லாம வந்தது தப்புதான், மன்னிச்சுக்கங்க. இதுல என்னங்க இருக்கு? என்னங்க இது மன்னிப்பெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு? நீங்க இங்க வந்ததுலயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். மாதவி காலையில தான் எல்லா விஷயத்தையும் சொன்னான். அவளோட விருப்பம் தான் என்னோட விருப்பம், அவளோட சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். அதான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். சுத்தி வளைக்காம நேரடியாவே வரேன். என் பொண்ண மருமகளா ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானே? என்னடா நல்ல விஷயம் பேசுறதுக்கு இவ வந்திருக்காளே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். என்னோட குடும்பத்துல என்ன தவிர வேற யாரும் இல்லம்மா, எடுத்து போட்டு செய்யறதுக்கும் பேசுறதுக்கும். அதனாலதான் நான் வந்திருக்கேன். மனசு ஒத்து போச்சுன்னா மத்தத பத்தி ஏன் கவலைப்படணும்? அதனாலதான் வெளிப்படையா நாமளே பேசிடலான்னு வந்திருக்கேன். வந்ததுல இருந்து நானே பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களே. ஆ, நாங்க இதை பத்திலாம் ஒன்னும் யோசிக்கவே இல்லம்மா. நீங்க திடீர்னு வந்து கேட்டதுனால எங்களுக்கு என்ன சொல்றதுனே புரியல. நீங்க உடனே சொல்லணும் நான் கட்டாயப்படுத்தல. நீங்க நல்லா யோசிச்சு உங்க முடிவை சொல்லுங்க. மாதவி இப்பெல்லாம் வாயை திறந்தாலே உங்க பிள்ளைய பத்தியும் உங்க ஃபேமிலிய பத்தியும் தான் பேசுறா. அதே மாதிரி நீங்களும் எங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எங்களுக்கு சொந்த ஊர் கோயம்புத்தூர். எனக்கு 2 பொண்ணுங்க. சின்னவளுக்கு 5 வயசு இருக்கிறப்பவே என் வீட்டுக்கார் தவறிட்டாரு. என் பொண்ணுங்களை தவிர எனக்குன்னு பெருசா சொத்து எதுவும் கிடையாது. ஊர்ல கொஞ்சம் நிலம் இருக்கு, அதுல வர வருமானத்தை வச்சுதான் குடும்பத்தை நடத்திட்டு என் பிள்ளைகளையும் படிக்க வச்சிட்டு இருக்கேன். அதனால எங்களால பெருசா எதுவும் செய்ய முடியாது. நாங்களும் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லம்மா. ஆண்டவன் புண்ணியத்துல நாங்க நல்லாவே இருக்கோம். கல்யாணங்கிற பேர்ல என் மகனை பேரம் பேச நாங்க விரும்பலம்மா. ஐயோ, நீங்க எதிர்பார்க்கறீங்க நினைச்சு நான் எதுவும் சொல்லல. எதா இருந்தாலும் வெளிப்படையா பேசிக்கலாமேன்னு தான் சொன்னேன். எதுவும் நினைச்சுக்காதீங்க. என் பொண்ணு சகஜமா இங்க வந்து போயிட்டு இருக்கா. அவளை பத்தி உங்களுக்கே தெரியும். அவ வயசுல சின்னவளா இருந்தாலும் என் குடும்பத்தை நிர்வாகம் பண்றது முழுக்க மாதவிதான். வரவு செலவு கணக்கெல்லாம் கூட அவளையே பாத்துக்க சொல்லிட்டேன். நாங்க இன்னைக்கு ஒரு அளவுக்கு மேல வந்திருக்கோம்னா அதுக்கு மாதவி பொறுப்பா எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டது தான் காரணம். அவ ஸ்கூல் படிப்பு முடிஞ்சதும் மாதவிய என்ன படிக்க வைக்கணும், எங்க படிக்க வைக்கணும்னு எதுவுமே எனக்கு தெரியாது. மாதவி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவு பண்ணா. அவ முடிவு எப்பவுமே தப்பா போனதில்ல. தான் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற விஷயத்திலையும் அவ நல்ல முடிவா தான் எடுத்திருப்பான்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இதுல முழு சம்மதம்னா சொல்லுங்க, கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம். நாங்க பிடி கொடுத்து பேசலையேன்னு நீங்க நினைக்காதீங்க. எங்களுக்கு இதுல முழு சம்மதம் தான். மாதவி எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நாங்க தான் புண்ணியம் பண்ணிருக்கணும். எங்க பிள்ளைக்கு மாதவி பிடிச்சிருக்குமா. ஆனா யூனியன் போராட்டம் இந்த மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இத பத்திலாம் மாதவி உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். கல்யாணத்தை பத்தி அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு உங்களுக்கு சரியா தெரியலம்மா. அவன்கிட்ட பேசாம நாங்களா ஒரு முடிவு சொல்றது நல்லா இருக்காது. புரியுதுங்க. எல்லாரும் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவை எடுத்துட்டு பொறுமையா சொல்லுங்க. எந்த அவசரமும் இல்ல. நான் வரேன். சரிங்க, கொஞ்சம் இருங்க, சாப்பிட்டு இருக்கட்டும். நீங்க நல்ல முடிவா சொல்லுங்க, விருந்தே சாப்பிடுறேன். வரேங்க. வாங்க வாங்க. வரேங்க. இனிமேல் நம்ம லேட் பண்ணக்கூடாது மீனாட்சி. நம்ம இன்னைக்கே ஜீவாட்ட பேசிட வேண்டியதுதான். பேசுறது என்னங்க, கல்யாணத்துக்கே சம்மதம் வாங்குற பாருங்க. மனசுக்கு பிடிச்சவரே கல்யாணம் பண்ணிக்கிறது பெரிய கொடுப்பனை. அந்த கொடுப்பனை எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. ஆனா எனக்கு கிடைச்சது. பொதுவா நாம விரும்புறவரை நம்ம குடும்பத்துக்கு பிடிக்காது. பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவங்க சம்மதத்தை வாங்க முடியும். எங்க விஷயத்துல அந்த கஷ்டமும் இல்ல. எங்களுக்குள்ள விருப்பம் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களே கல்யாணத்தை பேசி முடிச்சிட்டாங்க.
எல்லாமே பொருந்தி வந்ததுல எங்களுக்கு சந்தோஷம். ஆனா எங்க கல்யாணம் நடக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. 2 வீட்டிலையும் சம்மதிச்சிட்டாங்க. அப்புறம் என்னக்கா பிரச்சனை? என்ன கேட்ட? என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். இல்ல, வேற என்னமோ சொன்னியே. ஆ, என்னக்கா பிரச்சனைன்னு கேட்டேன். தேங்க்ஸ் என்ன அக்காவா ஏத்துக்கிட்டதுக்கு. கல்யாணத்துல என்ன பிரச்சனைன்னு சொல்லலையேக்கா. ஜீவா தான் பிரச்சனை. வருவி. யோ ஜீவா, நில்லியா? எங்கே அதுக்குள்ள கிளம்பிட்ட? ரூம் தான் இருக்குல்ல, கொஞ்ச நேரம் போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போ. இங்க பார், போலீஸ் ஸ்டேஷனு, ஜெயிலு, கோர்ட்டு இதெல்லாம் உங்க சொந்தக்காரங்க வீடு மாதிரி. இப்போ வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போற, இனிமே நிரந்தரமா ஜெயிலே செட்டில் ஆக வேண்டியது வரியா? அப்ப நீ ஃபீல் பண்ணக்கூடாது பாரு. இன்ஸ்பெக்டர், அத கோர்ட் முடிவு பண்ணிட்டோம், நீங்க முடிவு பண்ணாதீங்க. என்ன உன் அண்ணனை விட ஓவரா துள்ற? ஓவர் துள்ளல் வாழ்க்கைக்கு ஆகாது. உன் அண்ணன் கதியை பார்த்தல்ல, நீயும் நாளைக்கு இதே மாதிரி தான் வந்து நிப்ப. உன் அண்ணனை பார்த்தாவது புத்தி வரட்டும். இன்ஸ்பெக்டர் ரவி, ஆ? வேண்டாம். நம்மள வெறுப்பேத்தணும்னு இவர் தேவையில்லாம பேசிட்டு இருக்காரு. இங்க நின்று டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். பாப்பலாம். யோ நெல்லையா, எங்கயா போறேன்ட்டு உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கியா? இருக்கிற கிரிமினல்ஸ்லயே நீ கொஞ்சம் வித்தியாசமான கிரிமினலா இருக்க. இப்போ கிரிமினல்ஸ் எல்லாம் தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சட்டத்தை வச்சு வெளியில வருவான். ஆனா நீ சட்டத்தை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் தப்பு பண்ணிருக்க. அதனால தானே உனக்கு நீயே வாதாடி பெயில் வாங்கியிருக்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா? ஆனா ஒண்ணு ஜீவா, நீ வெளியில கொஞ்ச நாளைக்கு சுதந்திரமா நடமாடிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். இத வச்சு நீ குற்றவாளியே இல்லன்னு, இல்ல இந்த கேஸ்ல இருந்து விடுதலை ஆயிட்டோனோ நினைச்சிடாத. எதிரியை அழிக்கணும்னா அவனோட பலம் என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. நீதான் உன்னுடைய பலம் என்னன்னு கோர்ட்லயே காட்டிட்டல்ல. நீ வெயில வராம இருந்திருந்தா கூட நான் அலட்சியமா தான் இருந்திருப்பேன். இப்போ நான் சுதாரிச்சிட்டேன். நீ தண்டனையில இருந்து தப்பிக்கவே முடியாத அளவுக்கு எவிடன்ஸை ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்க. உனக்கு இந்த கேஸ்ல தூக்கு தண்டனையோ இல்ல ஆயுள் தண்டனையோ வாங்கி கொடுக்காம ஓய மாட்டேன். ஆல் தி பெஸ்ட் இன்ஸ்பெக்டர். என்னடா பெயில் பெட்டிஷன்ல ஜெயிச்சிட்டோங்கிற திமிர்ல பேசுறியா? நீ பெயில் பெட்டிஷன்ல வேணா வாதாடி ஜெயிச்சிருக்கலாம். இந்த கேஸ்ல ஜெயிக்கலான்னு கனவுளோட நினைச்சு பார்க்காத. ஜெயிக்க நான் விட மாட்டேன். உனக்கு இந்த கேஸ்ல தண்டனை கிடைக்கிறது கன்ஃபார்ம். இப்போ குற்றவாளிய தூக்குல போறதுக்கு முன்னாடி உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்டு நிறைவேற்றுவாங்க. அந்த வாய்ப்பை நான் உனக்கு அட்வான்ஸாவே தரேன். இங்க பார், இடையில இருக்கிற இந்த கொஞ்ச நாள்ல நீ ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவி. குற்றாலம், ஊட்டி அப்படின்னு நல்லா ஊர் சுத்திக்க. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆவலன்னு சொன்னல, இமிடியட்டா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. நெட்டையோ குட்டையோ வெள்ளையோ கருப்போ அதெல்லாம் பார்க்காத. ஏன் சொல்றேன்னா, கல்யாணம் ஆகாத ஒரு பையன் செத்து போயிட்டானா மோட்சம் கிடைக்காதாயா? உன் மோட்சத்தை தடுத்த பாவம் எனக்கு எதுக்கு?